நான் தான் ஓங்காரம். படைப்பின் தொடக்கத்திலிருந்து அனைத்து பிரம்மாண்டங்களிலும் ஒவ்வொரு உயிரின் இதயத்திலும் மிகவும் சாத்வீகமாக நிறைந்துள்ளேன். சிவனின் ஆணை இல்லாததால் பிரம்மதேவர் தேவர்கள் மற்றும் நாரதரின் குழப்பத்தை பொருட்படுத்தாமல் இந்திரனிடம் அவன் தெய்வீக பசு காமதேனுவை முனிவர் ஜமதக்னிக்கு தானமளிப்பதாக கொடுத்த வாக்கினை நினைவுபடுத்துகிறார். விருப்பமின்றி இந்திரன் காமதேனுவை தானமாக அளிக்கிறான். சூழ்நிலையின் மாற்றத்திற்கு ஜமதக்னியின் புத்திரன் ராமனின் பிறப்புதான் என்ற நற்செய்தியை சிவபெருமான் மூலம் அறிந்து அன்னை பார்வதி மகிழ்கிறாள். மறுபுறம் கார்த்தவீரியன் பகவான் தத்தாத்ரேயரிடம் 1000 புஜங்களின் வரத்தினை பெற்று ஆணவம் கொள்கிறான். அகங்காரி ராவணன் தனது சகோதரர்களுடன் பிரம்மதேவரை மகிழ்விக்க ஜபம் செய்கின்றான். தனது பேரர்களின் முயற்சி பலனளிக்காததால் புலஸ்திய முனிவர் சிவபெருமானை காணச் செல்கிறார். ஜமதக்னியின் 4 புதல்வர்களும் காலத்திற்கு ஏற்ப பருவமடைகின்றனர். எப்போதும் போல அவர்கள் இன்றும் சிவ ஆராதனையில் மூழ்கியுள்ளனர். ஓம் த்ரயம்பகேஸ்வராய நமஹ. ஓம் த்ரயம்பகேஸ்வராய நமஹ. ஓம் த்ரயம்பகேஸ்வராய நமஹ. ஓம் த்ரயம்பகேஸ்வராய நமஹ. ஓம் சிவசங்கராய நமஹ. கோமாதா காமதேனு, தேவலோகத்திலிருந்து தாங்கள் வந்ததிலிருந்து இவ்விடம் மட்டுமல்ல, பூலோகமே பரிசுத்தமாகிவிட்டது. எங்கள் சேவையில் ஏதேனும் குறை இருக்குமேயானால் தாங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும். தங்கள் அனைவரது சேவையில் குறை என்ற சொல்லிற்கே சிறிதும் இடமில்லை தேவி ரேணுகா. எந்த இடத்தில் எந்நேரமும் பரம்பொருள் சிவசங்கரனின் நாமம் ஜபிக்கப்படுகிறதோ சிவனருளால் அங்கு வந்தடைந்து எனது வாழ்வும் மேன்மையடைந்து விட்டது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நீலகண்டேஸ்வராய நமஹ. 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 ஓம் சந்திரசேகராய நமஹ. எங்கே போய்விட்டார்? சித்ரரதா எங்கே போகிறார்? காணவில்லையே. சித்ரரதா எங்கே? ஓம் த்ரயம்பகேஸ்வராய நமஹ. ஓம் த்ரயம்பகேஸ்வராய நமஹ. ஓம் த்ரயம்பகேஸ்வராய நமஹ. ஓம் த்ரயம்பகேஸ்வராய நமஹ. ஓம்
தாங்கள் தினந்தோறும் தவறாது சிவபூஜை செய்வதாக நிச்சயித்தீர்களே, பிறகு ஏன் பூஜையை நிறுத்திவிட்டீர்? ஏதேனும் தவறு நடந்து விட்டதா? ராமா, கூறுங்கள் தந்தையே. குளத்திற்கு சென்ற உன் அன்னை இன்னும் வரவில்லை. அவள் சென்று வெகு நேரம் ஆகிவிட்டது. ரேணுகா எங்கிருக்கிறாள் என்று சற்று பார்த்து வா. சென்று வருகிறேன் தந்தையே. ரேணுகா, நீ ஏன் இத்தனை தாமதமாக வருகிறாய்? அதோடு உன் நீர் குடம் எங்கே? பதிலேதும் கூறாமல் ஏன் மௌனமாக நிற்கிறாய்? ரேணுகா, நீ எங்கிருந்தாய்? உன் தாமதத்திற்கான காரணம் கந்தர்வன் சித்திரரதன். சரிதானே? கூறு ரேணுகா. உன் மனக்கண்களில் நீ அந்த கந்தர்வராஜனோடு ஜலக்கிரீடை செய்து மகிழ்வது போல் கற்பனை செய்து கொண்டிருந்தாய், உண்மைதானே? சொல் ரேணுகா. அது மட்டுமல்லாமல் இந்த ஆசிரம வாழ்க்கையின் சாதாரண ரிஷியின் மனைவி என்ற பதவியை துறந்து அப்சரசாக மாற நினைத்ததும் உண்மை. இல்லை சுவாமி, இல்லை, அப்படி ஏதும் இல்லை. எப்படி கூறுகிறாய்? ஆசிரம வாழ்க்கைக்கு பொருந்தாத காரியத்தை ஏன் செய்கிறாய்? ஒரு உண்மையை கூறு. உன் மனம் இந்த ஆசிரமத்தின் சீரான வாழ்க்கையை வெறுத்து விட்டதா? உன் அடங்கி கிடந்த ஆசைகள் இன்று தலை தூக்கி விட்டன. ஆமாம் ரேணுகா, ஆமாம். இல்லை சுவாமி, இல்லை. படியற்று நிற்கிறார் ரேணுகா. இந்த ஆசிரமத்தில் இருப்பதால் அப்சரஸ்களைப் போல் சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் நீ என் போன்ற ரிஷியை மணந்திருக்கிறாய். தாங்கள் வீண் பழி சுமத்துகிறீர்கள் சுவாமி. வீண் பழியா? நீ அல்லவா செய்தது சரிதான் என்று நிரூபிக்க முயற்சிக்கிறாய். எவ்வாறு சரியாகும்? உன் மானசீக உலகத்தில் குளத்தில் கந்தர்வராஜன் சித்திரரதனுடன் ஜலக்கிரீடை செய்தது பாவச் செயல் அல்லவா? உன் மனதில் எழுந்த ஆசைகளை தணித்துக் கொள்ள உன்னுடைய கற்பனையில் அப்சரசாக மாறி மகிழ்ச்சியில் திளைத்தாய். நீயே உன் பதிவிரதா தர்மத்தை இத்தகைய செயலால் களங்கப்படுத்தி விட்டாய் ரேணுகா. இனி என் மனைவியாக இங்கிருக்க உனக்கு அருகதை இல்லை. மனதை விகாரப்படுத்தி ஆனந்தமடைந்த உனக்கு உயிரோடு வாழவும் இனி அதிகாரம் கிடையாது. மகனே சுதன்லா, இந்த கோடாரி உன் தாயின் சிரத்தை துண்டித்து விடு. இல்லை தந்தையே, இத்தகைய பயங்கர செயலை செய்ய மாட்டேன். சுதன்லா! சுகேது, நீ என்னால் இத்தகைய செயலை செய்யலாகாது. அவள் சிரத்தை துண்டித்து விடு. ஒரு காலம் முடியாது. ஈன்றெடுத்த தாயானவள் தந்தையை விட இறைவனை விடவும் மேலானவள். என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. நீ சுக்ருதா, தாங்கள் மனதை சாந்தப்படுத்துங்கள் தந்தையே. அன்னைக்கு இத்தகைய கடுந்தண்டனை வேண்டாம். எனக்கு உன்னுடைய அறிவுரை தேவையில்லை. நான் கூறுவதை நீ கேள். இயலாது தந்தையே. இந்த பாவ செயலால் என் பிராமணத்துவத்துக்கு இழுக்கு ஏற்படும். தாங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். ராமா, கூறுங்கள் தந்தையே. நீயும் இவர்களைப் போல் ஒரு கோடையாக, தாய்க்கு மகனாக என் ஆணையை மீறப் போகிறாயா? சொல். தந்தையின் ஆணைப்படி நடப்பதுதான் மகனின் தலையாய கடமையாகும். இக்கணமே தங்களது ஆணைப்படி நடக்கின்றேன்.
ராமா! இந்த பாவத்தை செய்யாதே. பெற்ற தாயை வதம் செய்வது மிகப்பெரிய பாவம். ஒரு தபஸ்வியாக இருந்தும் வாழ்க்கையை களங்கப்படுத்திக் கொள்ள விருப்பமா ராமா? அன்னையை தண்டிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது ராமா. பிரச்சனை அதிகாரத்தை பற்றியது அல்ல அண்ணா, அன்னையின் முக்திதான். முக்தியா? ஆம், அன்னை தனது கற்பனையால் மானசீகமான தவறை செய்ததால் அவர்கள் இவ்வுலகத்தில் வாழ்வை இழந்தார்கள். மகனான நான் அவர் பரலோக வாழ்வை வீணாக்க விரும்பவில்லை. ஆனால் மகன் தாய்க்கு தண்டனை வழங்குவது தவறு. இச்செயலில் நான் ஒரு கைப்பொம்மைதான் அண்ணா, ஆட்டுவிப்பவர் வேறொருவர். என்னை மன்னியுங்கள் அன்னையே, தந்தையின் ஆணைக்கு கட்டுப்பட்டவன் நான். நேரத்தை கடத்தாதே. இந்த பாவியின் சிரத்தை கொய்து விடு. அப்போதுதான் என் ஆத்மா சாந்தியடையும். இதில் உனக்கு எந்தவித வருத்தமோ அல்லது துக்கமோ இருக்கக்கூடாது. தங்கள் ஆணைப்படியே செய்கின்றேன். ராமா! தன்யனானாய், தன்யனானாய் ராமா, தன்யனானாய். ஆனால் உனது கடமை இதோடு முடியவில்லை. உன் 3 சகோதரர்களும் என் ஆணையை உதாசீனம் செய்தனர். அவர்களையும் தண்டிக்க வேண்டும். இவர்களையும் சிரச்சேதம் செய்து எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கு. தங்கள் ஆணை தந்தையே. தந்தை எனக்கிட்ட ஆணை. நாராயண நாராயண. உமாபதி, ஒரு ஆதர்ச தந்தையின் ஆணையை மீறாத மகனின் செயலைக் கண்டு அஞ்சத் தேவையில்லை. ஜமதக்னி மகன் ராமன் தந்தையின் நாடைப்படி நடக்காமல் இருந்திருந்தால் என் பரமபக்தன் ஜமதக்னி மனமுடைந்து எவ்வளவு வருந்திருப்பான், இதை உன்னால் கற்பனை செய்ய முடியாது. இருந்தும் பரம்பொருளே, ஒரு பிராமண ரிஷியின் ஆசிரமத்தில் ஒரு பிராமண மகனின் மூலம் நடத்தப்பட்ட இந்த கோர தாண்டவம் அவன் தவத்தையும் பக்தியையும் பற்றி சந்தேகிக்க தூண்டுகிறதே. இல்லை நாரதா, மனிதனின் பிறப்பால் அல்ல, கர்மத்தால் ஜாதி தீர்மானமாகிறது. ராமன் பிராமணனாக இருந்தும் ஒரு சத்திரனைப் போல் நடந்து கொண்டு ஒன்றை நிரூபித்தான். கடினமான சூழ்நிலையிலும் மனிதன் ஜாதி, மதம், இனம், குலம் போன்றவற்றை மீறி தன் கடமையை செய்ய வேண்டும். ஆனால் பிரபு, ஜமதக்னி இவ்வாறு ரேணுகாவின் மேல் கோபம் கொள்வதற்கு சந்தேகம் மட்டுமே ஆதாரம். ஏனென்றால் உண்மையில் ரேணுகா கணவனுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லையே. இருந்தும் அவளது மனம் காம உணர்வுகளில் திளைத்து தடுமாறியது உண்மைதானே? நாரதா, மனம்தான் நன்னடத்தைக்கும் தீயநடத்தைக்கும் மூல காரணம். அந்த மனமே விகாரப்பட்டால் உடல் உள்ளம் இரண்டுமே தூய்மை இழந்து களங்கமடைகின்றன. மனிதனுக்கு இந்த உண்மையை உணர்த்தும் விதமாகத்தான் ஜமதக்னி ஆசிரமத்தில் அந்த விசித்திர சம்பவம் நடந்தது. கவலை கொள்ள தேவையில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் நிலைமை மீண்டும் முன்போலவே மாறிவிடும். ஹர ஹர மகாதேவா. ஓம் நமச்சிவாய.
ஹே சிவசங்கரா, என்ன காரியம் செய்து விட்டேன்? கோபம் பிராமணனுக்கு பரம எதிரி. இருந்தும் அந்த கோபத்திற்கு நான் அடிமையாகி விட்டேனே. என்னை மன்னிக்க வேண்டும் தேவாதி தேவா, என்னை மன்னிக்க வேண்டும். ராமா, நீ எதற்காக இவ்வாறு வருந்துகிறாய்? என் ஆணையை மீற முடியவில்லையே என்றா, அல்லது அன்னையையும் சகோதரர்களையும் இழந்ததற்காகவா? தந்தையே, தாங்கள் இப்போது ஆணையிட்டால் இத்தருணமே இந்த கோடாரியால் எனது சிரத்தையும் கொய்து கொள்வேன். ஆனால் என் வருத்தம் ஒன்றே ஒன்றுதான். இழந்தவர்களை நான் எவ்வாறு மீண்டும் பெறப்போகிறேன்? மகனே, என் ஆணைப்படி நீ செய்துள்ள காரியம் மிகவும் கடினமானது. சொன்ன சொல் தவறாத மகன் கிடைத்ததில் நான் அளவிலா ஆனந்தம் அடைகிறேன். இதுகாரும் நான் செய்த புண்ணியத்தாலும் தவத்தாலும் கிடைத்த சக்தியினால் உனக்கு வரமளிக்க விரும்புகிறேன் ராமா. கேள் மகனே, மனதில் உள்ள விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொள். இன்று உன் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்ற காத்திருக்கிறேன். தந்தையின் மகிழ்ச்சியிலேயே மகனின் கடமை பலனடைந்து விட்டது. ஆம் மகனே, கேள், சிறிதும் தயக்கம் கொள்ள வேண்டாம். தந்தையே, என் அன்னையை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். அதோடு அவர் என் கையால் மாண்டார் என்ற நினைவே இருக்கக்கூடாது. அவர் மனதால் செய்த பாவம் அழியட்டும். அவர் முன்பு இருந்தது போலவே மனதில் தூய்மையோடு உயிர் பெற்று வர வேண்டும். இன்னும் கேள் மகனே, நீ கேட்பதெல்லாம் உனக்கு கிடைக்கும். தந்தையே, என்னுடைய 3 சகோதரர்களுக்கு தங்கள் ஆணையை மீறுவது கடினமாக இல்லை. ஆனால் அன்னையை கொலை செய்யும் மகனாக இருப்பதுதான் கடினமாக இருந்தது. அவர்களையும் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் தந்தையே. உன்னால் மட்டும் அது எப்படி முடிந்தது? தந்தையே, தங்கள் ஆணைக்கும் மேலாக இவர்கள் முக்திதான் என் மனதில் மேலோங்கி நின்றது. முக்தியா? ஆம் தந்தையே, நான் அறிவேன். எனது அன்னை பெரும் தவறு செய்திருக்கின்றார். என்னுடைய சகோதரர்களும் தங்கள் ஆணைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் எஞ்சிய வாழ்க்கையில் பாவத்தை சுமப்பார்கள். இந்த பழியில் இருந்து விடுபட இவ்வுலகில் மரணத்தை தவிர அவர்கள் வேறு எந்த பிராயச்சித்தமும் செய்திருக்க முடியாது. ராமா. ஆம் தந்தையே, குற்ற உணர்ச்சியும் பாவமும் மேலிட இவர்களுக்கு எதிர்காலத்தில் வேதனைதான் எஞ்சியிருக்கும். ஆனால் இப்பொழுது தங்களது தவ வலிமையால் இவர்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும் போது அந்த தருணமே இவர்கள் பாவம் அனைத்தும் கரைந்து போய்விடும். உன் எண்ணத்தை பாராட்டுகிறேன் ராமா. மனம் திறந்து நீ வேண்டுவதையும் பெற்றுக்கொள். தந்தையே, ஆட்சேபனை இல்லையெனில் தங்களிடம் வேண்டுவதெல்லாம் நான் யுத்த களத்தில் ஒப்பற்ற வீரனாக திகழ வேண்டும். என்னை எதிர்த்து போரிட எவரும் இருக்கக்கூடாது. அதோடு நான் உனக்கு நீண்ட ஆயுளையும் வரமாக தருகிறேன். பரம்பொருளே, தங்கள் மேல் எனக்கு இருக்கும் பக்தி உண்மையானால், தங்கள் அருள் உண்மையில் எனக்கு உண்டென்றால், என் மகனின் அனைத்து இச்சைகளையும் பூர்த்தி செய்யும் சக்தியை எனக்கு வழங்குங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
மகனே ராமா, நான் அகாலமாக உறங்கிவிட்டேன். நீயாவது எழுப்பியிருக்கலாமே. மாதா, மன்னிக்க வேண்டும். தங்கள் உறக்கத்தை கலைத்து கஷ்டம் கொடுப்பதை நான் விரும்பவில்லை. தந்தையே, யாகத்தை தொடருவோமா? வாருங்கள். ஓம் திரையம்பகேஸ்வராய நமஹ. சிவனின் திருவிளையாடல்களின் நோக்கம் என்றுமே மக்கள் நலனுக்காகவும் மற்றும் அவர்களின் மேன்மைக்காகவுமே இருக்கும். ஆனால் இத்திருவிளையாடல்கள் முதலில் முடிவில்லாத சமுத்திரத்தைப் போல் ஆழமானதாக தோன்றும். அதை அளவிடுவது அனைத்தும் அறிந்தவர்களுக்கும் முடியாததாகும். ஆனால் யாரொருவர் கடுமையான சூழ்நிலையை எதிர்கொண்டு மனவுறுதியோடு முன்னேறுவாரோ அவர் சிவனின் கிருபையை நிச்சயம் கிடைக்கப் பெறுவார். இதுபோல் அருளைப் பெறவே ராவணன், கும்பகர்ணன் மற்றும் விபீஷணன் இன்னும் பிரம்மதேவரை நோக்கி மனதாலும் உடலாலும் கடுந்தவத்தில் மூழ்கியுள்ளனர். ஓம் பிரம்மணே நமஹ. 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 பிரம்மணே நமஹ. ஓம் பிரம்மணே நமஹ. ஓம் பிரம்மணே நமஹ. ஓம் பிரம்மணே நமஹ. பிரம்மதேவரே, தங்களை குறித்து தவம் செய்யும் முன்னர் தாங்கள் கல் நெஞ்சன் என்றோ கருணையற்றவர் என்றோ நான் அறியாமல் போய்விட்டேன். தினங்கள் மாதங்களாகி மாதங்களும் மறைந்து இப்போது வருடங்களாகி காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. இருப்பினும் தாங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள். அண்ணா, தவத்தில் கலக்கத்திற்கும் கோபத்திற்கும் சிறிதும் இடம் கொடுக்கலாகாது. இது கோபமே அல்ல தம்பி விபீஷணா, இது கோபமே அல்ல. மாறாக பிரம்மதேவருக்கு எச்சரிக்கை. என் தவத்தால் இனியும் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை எனில் இனி என் வாழ்வு விரயம்தான். என் தவமும் அர்த்தமற்றது. கோபம் கொள்ளாதீர்கள் அண்ணா, கோபம் வேண்டாம். கோபம் கொள்ளாமல் வேறு என்னதான் செய்வது? என்ன செய்வது? என்னால் தான் நீயும் நம் சகோதரனும் இவ்வாறு அல்லல் படுகிறீர்கள். தங்களை வெற்றியின் சிகரத்துக்கு கொண்டு செல்ல உதவுமானால் இந்த அல்லல் எங்களுக்கு துச்சம் அண்ணா. இல்லை சகோதரா, இல்லை. ராவணனால் இனி அதிகம் பொறுக்க இயலாது. இப்போதே என் தலையை கொய்து இந்த அக்னிக்கு இரையாக்குகிறேன். வேண்டாம் அண்ணா. இல்லை அண்ணா. என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? என்ன செய்து விட்டீர்கள் அண்ணா? அண்ணா கும்பகர்ணா, நாம் அனாதையாகிவிட்டோம், அனாதையாகிவிட்டோம். தாங்கள் இல்லாமல் நாங்கள் உயிர் வாழ்வதில் பலனில்லை. பலனில்லை அண்ணா, பலனில்லை. அண்ணா, மீண்டும் உயிர் பிச்சை அளிக்க தேவையில்லை பிரம்மதேவரே, தேவையில்லை. அர்த்தமற்ற வாழ்க்கையில் விருப்பமே இல்லை எனக்கு. வேண்டாம் வேண்டாம். அந்த ஆண்டவனை இப்போது ராவணனை பரிகாசம் செய்கிறானா? பிரம்மதேவரே, நான் வாழ்வதிலும் தங்களுக்கு விருப்பமில்லை, மடிவதிலும் இல்லை. தங்கள் விருப்பம் என்ன என்பதை நான் அறியேன்.
ஆனால் இவ்வாறு வீணான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு விருப்பமே இல்லை. நிறுத்து ராவணா. வணக்கம் பிரம்மதேவரே. உன் வாழ்க்கையை இவ்வாறு விரயமாக்கிக் கொள்வது சரியல்ல. என் பாட்டனார் தங்களது மானசீக புத்திரனாவார். அப்படியிருந்தும் எங்கள் தவத்திற்கு இத்தனை சோதனை ஏன் ஏற்பட்டிருக்கிறது? விசர்வ புத்திரனே ராவணா, தவம் புரிவதென்பது மிகவும் கடினமான காரியம். ஆனால் பலன் அமோகமாக இருக்கும். நீங்கள் மூவரும் கேட்கும் வரத்தை அளிக்கிறேன், கேளுங்கள். எங்கள் மூத்த சகோதரர் ராவணனுக்கு நிகரற்ற சக்தியும் உலகை வெல்லவும் நிலைத்த மாத்திரத்தில் உருமாறும் சக்தியும் அளிக்க வேண்டும் பரமபிதா. 3 சகோதரர்களுக்கு இடையில் இருக்கும் பாசத்தை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இருந்தும் வரமளிப்பதற்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. வரம்பா? எந்த வரம்பை பற்றி பேசுகிறீர்கள்? உண்மை என்னவென்றால் எங்கள் சக்தியால் பயமடைந்த தேவர்கள் தானே வரமளிப்பதற்கு பதில் வரம்பு இல்லை என்று பேசச் சொன்னார்கள். உணர்ச்சி வசப்படாதே மகனே. தாங்கள் பேசுவதை கேட்டு உணர்ச்சி வசப்படாமல் ராவணன் தலை குனிந்து நிற்க வேண்டுமா? சாத்திரங்களே இந்த நீதிக்கு சரியான விளக்கம் அளிக்கின்றன. ஒருவன் நம்மை அடித்தால் அதற்கு பதில் அடிக்கத்தான் வேண்டும் என்று வரமளிக்க வந்த தாங்கள் தேவர்களை காக்கும் வண்ணமாக எல்லை வரம்பை பற்றி பேசினால் என் கோபம் உச்சிதம் தானே? இன்னொரு உண்மையும் நான் நன்கறிவேன் மாமேதை ராவணா. வேதங்களையும் சாத்திரங்களையும் கற்று கரை கடந்தவன் நீ. ஆனால் எந்த வரம்பை பற்றி நான் குறிப்பாக கூறினேனோ அதை பற்றிய விளக்கமும் அதே வேத சாத்திரங்களில் உள்ளது. மன்னியுங்கள் அண்ணா, பரமபிதா கூற விரும்பும் விளக்கத்தையும் நாம் கேட்பதில் தவறில்லை. கூறுங்கள் பிரம்மதேவரே. விபீஷணனின் வேண்டுகோளுக்கிணங்க தாங்கள் கூறப்போகும் விளக்கத்தையும் அறிந்து கொள்கிறேன். ஆனால் ஒன்றை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். தங்களிடம் வரம் பெறுவது எங்கள் உரிமையாகும். அந்த கோழை தேவர்களின் நயவஞ்சக பேச்சை கேட்டு எங்களுக்கு தாங்கள் வரமளிக்க மட்டும் மறுத்துவிட்டால் அதன் விளைவு இந்த வையகத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என் தவ வலிமையின் தீயால் என்னையும் இவ்வையகத்தையும் எரித்து விடுவேன். ராவணா! உன்னுடைய அகந்தை உன்னையே அழித்துவிடும். நீ மெச்சுக்கொள்ளும் உன் சக்தியை கண்டு தேவலோகத்தில் அமர்ந்திருக்கும் தேவர்களுக்கு சிறிதும் பயமில்லை. தேவர்கள் புறமுதுகு காட்டி ஓடுவதற்கு இனி அதிக நேரம் காக்க தேவையில்லை பரமபிதா. சொர்க்கத்தை அனுபவிக்கும் கோழை தேவர்களே, ராவணனின் எச்சரிக்கையை நினைவில் கொள்ளுங்கள். இனி உங்கள் சுகபோகமும் ஆடம்பரமும் முடிவடைந்தன. அண்ணா, முதலில் நாம் இவரிடமிருந்து வரத்தை பெறுவோம். இவர் வரம் அளிக்கத்தான் வேண்டும். இது முன்பே விதிக்கப்பட்டது. இதிலிருந்து பிரம்மதேவர் தப்ப முடியாது. நீ கவலை கொள்ளாதே, கவலையே வேண்டாம். நாங்கள் கடும் தவம் புரிந்து தங்களை மகிழவித்தோமே பரமபிதா. நிச்சயமாக நானும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். ஆகையால் இன்று உங்கள் முன் வந்திருக்கின்றேன். ஆனால் வரம் பெறவிருக்கின்ற ஒரு தபஸ்வியின் நடத்தை அவனுடைய தவத்தின் பலனையே வெகுவாக பாதிக்கும். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் நடத்தை அதிருப்தி அளித்தால் வரமளிக்காமலேயே நான் திரும்பிச் செல்ல நேரிடும். கோபம் வேண்டாம் பரமபிதா, கோபம் வேண்டாம். கடும் தவம் புரிந்து தங்களை மகிழ்ச்சி அடைய செய்த எங்கள் மூத்த சகோதரன் ராவணன் ஒரு காலம் தங்களை கோபம் கொள்ளச் செய்யும் விதத்தில் நடந்து கொள்ள மாட்டார். கூறுங்கள் பரமபிதா, தாங்கள் எந்த வரம்பை பற்றி குறிப்பிட்டீர்கள்? உன்னுடைய துணிவைக் கண்டு நான் மெச்சுகிறேன் விபீஷணா. வேதங்களையும் நீதி நெறிகளையும் நன்கறிந்த ராவணா, உனக்கு ஒரு உண்மையை தெளிவுபடுத்துகின்றேன். ஒரு தபஸ்வி தான் விரும்பும் வரத்தை சுயமாக கேட்டு பெற வேண்டும். உன்னுடைய வரத்தை கும்பகர்ணனும் விபீஷணும் கேட்பது உச்சிதமல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக கேட்காமல் உணர்ச்சி வசப்பட்டு மனம் போல் ஊகம் செய்து கொள்வது என்பது
தவறு ராவணா. இந்த நீதி விளக்கமும் நீ கற்றறிந்திருக்கிறாயே அந்த சாத்திரங்களில் தான் உள்ளது. எங்களை மன்னிக்க வேண்டும் பரமபிதா. எங்கள் தவறை நாங்கள் உணர்ந்து விட்டோம். முதலில் எங்களுக்கு நாங்கள் விரும்பி கேட்ட வரத்தை அழியுங்கள். நிச்சயமாக. தேவராஜா, கேட்டீர்களா? பரமபிதா இந்த துஷ்டர்களுக்கு அவர்கள் விரும்பும் வரத்தை அளிப்பதற்கு சம்மதித்து விட்டார். ராவணன் விபீஷன் இருவரையும் கண்டு அஞ்ச தேவையில்லை. சக்தி படைத்த கும்பகர்ணன் தான் ஆபத்தானவன். ஆம் தேவராஜா, வரமேதும் பெறாமலே 1000 யானைகளின் வலிமை நிறைந்த தோள்களை கொண்டவன் கும்பகர்ணனே. பார்கடலை கடைய போதுமானவன். இவன் இச்சைப்படி வரம் கிடைத்து விட்டால் இவன் ஒருவனே தன் அசுர சக்தியாலும் வரத்தின் சக்தியாலும் இவ்வுலகத்தை அழித்து விடுவான். பரமபிதாவை நிறுத்துங்கள் மகாராஜா, நிறுத்துங்கள். தேவர்களே, தேவர்களே, இன்றுதான் என் மனம் குளிர்ந்தது. சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்கத்தின் பாதுகாப்பிலும் தாங்கள் காட்டிய அக்கறை என்னை மிகவும் கவர்ந்தது. நாராயண நாராயண. தேவராஜா, தவறாக எண்ணினீர்கள். சொர்க்கத்தை அல்ல, இவ்வுலகத்தின் பாதுகாப்பை குறித்து பேசுகின்றனர். இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் தேவரிஷி? சொர்க்கம் இருப்பதால் உலகம் இருக்கிறது. இல்லை தேவராஜா, இல்லை. உலகம் இருப்பதால் தான் சொர்க்கம் இருக்கிறது. இல்லையேல் நாராயண நாராயண. பரிகாசம் தவிர வேற எந்த மொழியும் பேச மாட்டீர்களா? தாங்கள் சுயநல எண்ணத்தை சிறிது கட்டுப்படுத்தி உசிதமாக பேசினால் தங்களை பற்றியும் என்னால் சிறப்பாக பேச முடியும். நாராயண நாராயண. இருப்பினும் தேவர்களே, தாங்கள் பயம் கொள்ள வேண்டாம். தக்க தருணத்தில் நானே கும்பகர்ணனுக்கு அவன் விரும்பும் வரத்தை அளிக்க வேண்டாம் என்று பரமபிதாவிடம் கேட்கிறேன். தேவர்களே, தேவர்களே, இன்றுதான் என் மனம் குளிர்ந்தது. சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்கத்தின் பாதுகாப்பிலும் தாங்கள் காட்டிய அக்கறை என்னை மிகவும் கவர்ந்தது. நாராயண நாராயண. தேவராஜா, தவறாக எண்ணினீர்கள். சொர்க்கத்தை அல்ல, இவ்வுலகத்தின் பாதுகாப்பை குறித்து பேசுகின்றனர். இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் தேவரிஷி? சொர்க்கம் இருப்பதால் உலகம் இருக்கிறது. இல்லை தேவராஜா, இல்லை. உலகம் இருப்பதால் தான் சொர்க்கம் இருக்கிறது. இல்லையேல் நாராயண நாராயண. பரிகாசம் தவிர வேற எந்த மொழியும் பேச மாட்டீர்களா? தாங்கள் சுயநல எண்ணத்தை சிறிது கட்டுப்படுத்தி உசிதமாக பேசினால் தங்களை பற்றியும் என்னால் சிறப்பாக பேச முடியும். நாராயண நாராயண. இருப்பினும் தேவர்களே, தாங்கள் பயம் கொள்ள வேண்டாம். தக்க தருணத்தில் நானே கும்பகர்ணனுக்கு அவன் விரும்பும் வரத்தை அளிக்க வேண்டாம் என்று பரமபிதாவிடம் கேட்கிறேன். விசர்வ புத்திரர்களே, கவனமாக கேளுங்கள். எப்போதும் முதலாவதாக மூத்தவனுக்குத்தான் வரமளிப்பது வழக்கம். ஆனால் இன்று நான் அவ்வாறு செய்யப் போவதில்லை. ஏன் பரமபிதா? அதற்கு காரணம் கும்பகர்ணா, பிராமண குலத்தில் தோன்றியவர்களாக இருந்தும் உன் உடலிலும் ராவணன் உடலிலும் உங்கள் அன்னை கேகசியின் உதிரம்தான் கொந்தளிக்கிறது. இருவருக்குள்ளும் ராட்சச குணம் மேலோங்கி இருக்கிறது. ஆனால் மூவரிலும் சிறியவனான விபீஷணனின் மனம் எப்போதும் பக்தியில் லயித்துள்ளது. தாங்கள் விபீஷணனுக்கு தான் வரமளிப்பீர்களா என்ன? ஆம் விபீஷணா, தயங்காமல் நீ விரும்பும் வரத்தை என்னிடம் கேட்கலாம். என் மனதில் உள்ளவற்றை தாங்கள் அறியாதவர் அல்ல பரமபிதா. ஆகையால் தாங்கள் என் தகுதிக்கேற்ற வரத்தை அளியுங்கள். இதை கேட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் விபீஷணா. கேள் மகனே, இனி பிற்காலத்தில் எவ்வளவு பயங்கரமான விபத்துக்கள் நேரிட்டாலும் அதர்மத்தின் பாதையில் நீ செல்ல மாட்டாய். முறையாக கல்வி கற்காவிட்டாலும் உலகத்தாரால் சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுவாய். சந்நியாசம் மேற்கொள்ளாவிட்டாலும் உலகம் உன்னை தர்மசீலன் என்றும் ரிஷி என்றும் போற்றும். உன்னுடைய நன்னடத்தை தர்ம சிந்தனை காரணமாக உன்னை பகவான் நல்ல நண்பனாக ஏற்றுக்கொள்வார். ததாஸ்து.
நான் விரும்பிய வரத்தை அளித்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பரமபிதா. நான் தன்யனானேன். மாமேதே ராவணா, உன்னுடைய விருப்பத்தை கூறு. விரும்பும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள். பரமபிதா, கும்பகர்ணனும் விபீஷணனும் விரும்பி கேட்டது அனைத்தும் எனக்கு கிட்ட வேண்டியவையும் எனக்கு கிடைக்க வேண்டும். ராவணா, நீ 10 முறை உன் சிரத்தை கொய்து எனக்கு சமர்ப்பணம் செய்தாய். ஆகையால் நீ கேட்கின்ற வரங்களை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த 10 சிரங்களையும் வரமாக அளிக்கிறேன். ததாஸ்து. நான் விரும்பும் வரத்தை அளித்ததற்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன் பரமபிதா. என் கோடி கோடி வணக்கங்கள். 10 முக ராவணா, உன்னைப் போல் வலிமை வாய்ந்த பிராமணன் இன்று வரை தோன்றியதில்லை. எதிர்காலத்திலும் தோன்ற மாட்டான். ஆனால் 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 என்ன பரமபிதா? உன் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் அன்னை கேகசியின் ரத்தம் கொதித்தெழாமல் இருக்க வேண்டும். உனக்குள் கொந்தளிக்கும் அரக்க உணர்ச்சிகளை அடக்கி வைக்க வேண்டும். இல்லையில் நான் கொடுத்த வரம் உன்னை காக்க இயலாமல் போய்விடும். தங்களானை பரமபிதா. பரந்த தேகம் உடையவனே, பலம் பொருந்திய கும்பகர்ணா, இப்போது உன் விருப்பத்தை வெளியிடும். பரமபிதாவை தடுக்க வேண்டும், இல்லையே அனர்த்தம் நேரிடும். சற்று சிந்தியுங்கள் பரமபிதா. பொறுக்க வேண்டும் பரமபிதா. அவனுக்கு வரம் அளிக்காதீர்கள். என்ன விஷயம் நாரதா? ஒரு தபஸ்விக்கு வரமளிக்கும் நேரத்தில் நீ தடை ஏற்படுத்துகிறாய். இது தடையல்ல பரமபிதா. மக்கள் நலனையும் உலகை காக்கும் நோக்கத்தோடும் நாரதன் ஆற்றும் கடமை இது. அதாவது இந்த உலகில் எந்த ரகசியமும் தாங்கள் அறியாதது அல்லவே பரமபிதா. வலிமை மிக்க தேகமுடைய கும்பகர்ணன் மூவுலகங்களிலும் எந்த வரமும் பெறாமலேயே உபத்திரவம் ஏற்படுத்துகிறான். ஆம் பரமபிதா, ஒருமுறை இந்த துஷ்டன் பசி மேலிட சொர்க்கலோகத்தின் 7 அப்சரசுகளை தின்று விட்டான். இவன் ஸ்வர்க்கத்தின் 10 தேவர்களை ஒரே கவளத்தில் விழுங்கி விட்டான். இதுவரை எத்தனை மனிதர்களை விலங்குகளை புசித்திருக்கிறான் என எவராலும் கணக்கிட முடியாது பிரம்மதேவரே. இவனுக்கு வரமளிக்காதீர்கள் பரமபிதா, இல்லையேல் அனர்த்தம் நேரிடும். இவன் 3 உலகத்தையும் விழுங்கி விடுவான். பரமபிதா, உலகின் பால் இவனுக்கு மோகம் ஏற்பட வரமளியுங்கள். வாக்கின் இருப்பிடமான தேவி சரஸ்வதி விரைவில் தோன்ற வேண்டும். விரைவில் தோன்ற வேண்டும். விரைவில் தோன்ற வேண்டும். கூறுங்கள் சுவாமி, என்னை அழைத்ததன் காரணம் என்ன? வாக்கின் இருப்பிடமான தேவி சரஸ்வதி, இப்போது கடமையை செய்ய இயலாமல் தர்ம சங்கடத்தில் உள்ளேன். எனக்கு உதவி தேவை. இந்த பரந்த சரீரம் கொண்ட வலிமை மிகுந்த கும்பகர்ணனிடமிருந்து மூவுலகையும் காக்க முடியும். உதவி அல்ல சுவாமி, ஆணை என்று கூறுங்கள். தங்கள் ஆணைப்படி நடப்பது எனது கடமையாகும். தேவி சரஸ்வதி, நீ அந்த பயங்கர ராட்சசன் கும்பகர்ணனின் வாக்கை கட்டுப்படுத்த வேண்டும். தேவர்களும் தேவரிஷி நாரதரும் கேட்க விரும்பும் சொற்களை உச்சரிக்க வேண்டும். தங்கள் ஆணை சுவாமி.
மாவீரன் கும்பகர்ணா, நீ என்ன யோசனை செய்கிறாய்? நீ விரும்பும் வரத்தை விரைவில் பெற்றுக்கொள். பரமபிதா பிரம்மதேவரே, நான் செய்த கடும் தவத்தினால் என் உடல் சோர்ந்து விட்டது. சற்று களைப்பாற விரும்புகிறேன். தாங்கள் எனக்கு வரமளிக்க வேண்டும். நான் பல வருடங்கள் உறங்க விரும்புகிறேன். உறக்கத்தில் எனக்கு பசி இருக்கக்கூடாது, தாகமும் கூடாது. ததாஸ்து. விசர்வாவின் தர்மசீல பராக்கிரம புத்திரர்களே, கேளுங்கள். உங்கள் மூவருக்கும் இடையில் அன்பும் சிநேகமும் நட்பும் உள்ளவரை இந்த உலகில் எந்த சக்தியும் உங்களை வெல்லவே முடியாது. உங்களுக்கு நலம் உண்டாகட்டும். பரமபிதா பிரம்மதேவர், தேவி மாதா சரஸ்வதி போற்றி, போற்றி, போற்றி. கும்பகர்ணா, உன் புத்தி மழுங்கி விட்டதா என்ன? மூளையற்று போய் மூர்க்கத்தனமான வரத்தை பெற்றாய். பரந்த தேகம் மட்டும் தான் இருக்கிறது உனக்கு. உன் மூளை சிரித்து விட்டது. இப்போது எனக்கு பேச விருப்பமில்லை அண்ணா ராவணனே. ஆழ்ந்த உறக்கம் வருகிறது. அண்ணா, ஓம் நம சிவாய, ஓம் நம ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நம ஓம் நமோ பகவதே ருத்ராய. மூவுலகநாதன் இறைவன் சிவசங்கரன் போற்றி. பரம்பொருளே, என் போன்ற சாதாரண ஜீவனின் பிரார்த்தனைக்கு செவிமடுத்து என் பேரர்கள் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணனுக்கு வரமளிக்க தாங்கள் பிரம்மதேவரை ஊக்குவித்தீர்கள். இதற்காக நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். தங்களிடம் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளத்தான் பிரபு நான் இப்பொழுது கைலாயம் வந்திருக்கிறேன். பிரம்மரிஷி புலஸ்தியரே, பிரம்மதேவர் தங்கள் பேரர்களை கடுமையாக சோதித்த பின்னரே வரமளித்திருக்கிறார். அதைவிட கடுமையான சோதனை இனிமேல் தான் தொடங்கப் போகிறது. ஒன்றும் விளங்கவில்லை பரம்பொருளே. பிரம்மரிஷி புலஸ்தியரே, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் மூவரும் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதல்ல. பிரம்மதேவரே இது பற்றி ராவணனை எச்சரித்திருக்கிறார். ராவணனின் நடவடிக்கைகள் சரிவர இல்லை என்றால் அவனுக்கு பலவித இன்னல்களை எதிர்க்க நேரிடும். இதற்கு நான் பொறுப்பேற்கிறேன். நான் அவ்வப்பொழுது ராவணனுக்கு நல்லொழுக்கம், நன்னடத்தை, பணிவு இவற்றை கடைபிடிக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்துவேன். அதோடு தாங்களிட்ட கட்டளை பற்றியும் நினைவூட்டுவேன். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் பரம்பொருளே. வணக்கம். நாராயண நாராயண. நினைப்பதை கேட்டுவிடு. மனதில் எழும் கேள்விக்கு பதிலறியாமல் உன்னால் இருக்க முடியாதே. ஆம் பரம்பொருளே, ராவணனை பற்றி அறிந்ததிலிருந்து அவன் எதிர்காலத்தை பற்றியும் அறிய வேண்டும் என்ற ஆவல் என் மனதில் கட்டுக்கடங்காமல் உள்ளது. ராவணனின் எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும். பூலோகத்தின் 7 தீவுகளை வென்று பிரம்மாண்டத்தின் கிரகங்களையும் வென்று அவைகளின் அதிபதியாவான். ஆனால் அவனுடைய அளவற்ற ஆணவம், செல்லும் பாதை, அவன் புரியும் செயல்கள் எல்லாம் அவரை அழித்துவிடும். பரம்பொருளே, எனக்கு ஒன்று விளங்கவில்லை. பெரும் சக்திகள் கிடைக்கப் பெற்ற ஒவ்வொருவனிடமும் ஆணவமும் குடிகொண்டு விடுகிறதே, அதற்கு என்ன காரணம்? வாழ்க்கையில் ஆணவமும் ஒரு பரீட்சை நாரதா. புரியவில்லையே. அதாவது மனிதனுக்கு அவன் பக்தி, செய்யும் தவம் மற்றும் ஆராதனையால் பெரும் சக்திகளெல்லாம் கிடைக்கும் போது அவனை படைத்தவனே ஆணவமாக மாறி சோதிக்கத் தொடங்குகிறான். நாராயண நாராயண. அப்படி என்றால் அவன் ஆணவத்திற்கும் தாங்களே ஊக்கமளிப்பீர்களா? ஆம் நாரதா, ஆணவம் என் இச்சைப்படிதான்
செயல்பட்டு வரும். அவனை நான் தான் என்னுடைய பக்தர்களை சோதிப்பதற்காக ஊக்குவிப்பேன். தாங்களே ஊக்குவிப்பீர்களா? ஆம் நாரதா. எவன் ஒருவன் ஆணவத்தால் செயல்படுகிறானோ அவனை வதம் செய்வதில் எனக்கு பேரானந்தம் கிடைக்கிறது. நாராயண நாராயண. அப்படி என்றால் புலத்சி ரிஷியின் பேரன் ராவணனும்? ராவணன் வாழ்க்கையில் கிரகணம் பிடிக்க இன்னும் சிறிது காலம் இருக்கிறது. அதனால் நீ இப்பொழுதே உன் லீலைகளை தொடங்கிவிடாதே. ஓம் நமச்சிவாய. 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 தந்தையே, அன்னையே, தடையேதும் இல்லையெனில் தங்கள் இருவரிடமும் நான் ஒரு வேண்டுகோள் பெற விரும்புகிறேன். மகனே ராமா, பகவான் சிவனை ஆராதனை செய்பவரிடம் இல்லை என்ற சொல்லிற்கு இடமே இல்லை. தயக்கமின்றி கேள். நான் வனம் சென்று தனிமையில் சிவ ஆராதனை செய்ய விரும்புகிறேன். தங்களது அனுமதி கோருகிறேன். ராமா, நீ இங்கிருந்தபடியே சிவ ஆராதனையை செய்யலாமே. உன் தந்தையின் இந்த ஆசிரமம் தவம் புரிவதற்கு உலகிலேயே மிக சிறந்த இடமாகும். அன்னையே, தங்கள் இருவரின் அருகாமையில் இருந்து கொண்டு தவம் புரியும் பொழுது அதன் பலன் அதிகரிக்கத்தான் செய்யும். இருந்தும் என்ன மகனே? இறைவன் பரம்பொருளின் போதனைக்கேற்ப என் மனதினில் கடும் தவம் புரியும் எண்ணம் தோன்றிவிட்டது. தங்கள் அனைவரது பாச பிணைப்பில் ஒருவேளை பரம்பொருளின் இச்சையை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஆகையால் தான் வனம் செல்ல தங்களது அனுமதியை கோருகிறேன். உன்னுடைய விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றுவது எங்கள் கடமை. நமக்காக மட்டுமல்ல, இதை உலக நலனை கருதியும் நிச்சயமாக செய்ய வேண்டும். எங்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. வணங்குகிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. புத்திரர்களே, உங்கள் வெற்றியால் மிக்க மிக்க மகிழ்ச்சியடைந்து ஆயிரம் வருடங்களாக நம் குலம் பக்தியிலும் தவத்திலும் சிறந்ததென கௌரவிக்கப்பட்டு வருகிறது. நீங்களும் அவ்வழியில் தொடர்ந்து அதில் வெற்றியும் கண்டு அன்னை தந்தை இருவர் குலத்திற்கும் பெருமை தேடி தந்திருக்கிறீர்கள். என் அருமை மகனே, பிரம்மதேவர் உன் பக்தியை மெச்சி சக்தியை அளித்திருக்கிறார். இனி உன் திட்டங்களை கூறு. உண்மைதான். அனைத்து சக்திகளையும் வரமாக பெற்றேன். உங்கள் மகன் இந்த உலகிலேயே சக்தி வாய்ந்தவனாக திகழ்வான். 10 சிரத்தையுடைய ராவணன் தன் சக்தியினால் இவ்வுலகின் சக்கரவர்த்தியாக திகழ்வான். இவ்வுலகின் அனைத்து மக்களும் அவனுக்கு கீழ்ப்படிவார்கள். வேண்டாம் மகனே, வேண்டாம். இதென்ன கூறுகிறாய்? நீ பிராமண குலத்தில் பிறந்தவன். மக்களின் சேவைதான் பிராமணனின் கடமை. மக்களை உன் அடிமையாக்குவதோ நீ சக்கரவர்த்தி ஆவதோ அல்ல மகனே. மகனே ராவணா, பிராமணன் ஆகினும் நீ பிறந்தது மக்கள் சேவை செய்து உன் உடலை வருத்திக் கொள்ள அல்ல. மாறாக உன் ரத்தத்தில் என் அரக்க ரத்தமும் கலந்திருக்கிறது. 10 சிரங்களால் தலை செறிந்த அரக்கனாகி விட்டாய். உன்னுடைய மாபெரும் சக்தியால் மனிதர்கள் தேவர்கள் அனைவரிலும் சிறந்தவனாகிவிடு. தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். தங்கள் விருப்பப்படியே நடப்பேன். கேள், உன் மாற்றாந்தாய் மகன் சகோதரனான குபேரனின் ஸ்வர்ண நகரமான இலங்கையை வென்று
அரக்க சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவாய். அனைவரும் கேளுங்கள். பிரம்மாவிடம் வரம் பெற்ற ராவணன் முதலாவதாக தன் சக்தியால் ஒரு பெரும் மரக்க சேனையை திரட்டி பொன்னகரம் இலங்கையை கைப்பற்றுவான். அங்கிருந்துதான் உலகை வெல்ல புறப்படுவான். இல்லை ராவணா, இல்லை. இத்தகைய பாதக செயலை செய்யாதே. குபேரன் உன் சகோதரன். சகோதரனா? இது என்ன நியாயம் தந்தையே? ஒரு மகன் பொன்னகரத்தை அரசாளுகிறான், இன்னொருவன் இவ்வாறு. தாங்கள் ஏதும் கூற தேவையில்லை தந்தையே. ஏனென்றால் நான் அறிவித்தது போல் இலங்கையை என் தலைநகரமாக்கிக் கொள்வேன். ராவணா மகனே, கடும் தவம் புரிந்துதான் இந்த சக்திகளை நீ பெற்றிருக்கிறாய். ஆனால் உயர்ந்த மனிதர்கள் என்றும் மாயை, மோகம், பேராசை, கர்வம், காமம், குரோதம் மற்றும் ஆணவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். வலிமை மிக்கவன் என்பதால் உன் சகோதரனை தாக்கும் தவறை நீ மட்டும் செய்து விடாதே ராவணா. இதுதான் உன் தந்தையின் ஆணை, இச்சையும் கூட. தாங்கள் மிகவும் தாமதித்து விட்டீர்கள் தந்தையே. நான் என் முடிவை தீர்மானித்து விட்டேன். உன் தீர்மான முடிவை மாற்றிக்கொள் மகனே ராவணா. இதுதான் இவ்வுலக நாயகன் கைலாயநாதர் பகவான் சிவனும் விரும்புவது. உலக நாயகனா? பகவான் சிவனா? எனக்கு இந்த மாபெரும் சக்தியை உங்கள் சிவன் ஒன்றும் அளிக்கவில்லை. இவ்விஷயத்தில் ஆணையிட சிவனுக்கு அதிகாரமே கிடையாது. சகோதரர்களே, நாம் இவ்வுலகை வெல்லும் பணியை தொடங்குவோம். இருந்தும் அண்ணா, இவ்விஷயத்தில் நம் தந்தையின் ஆணையை மீறுவது சரியாகுமா? இப்போதல்ல, அறிக்கை விடுத்த போதே இலக்கை நோக்கி செல்ல தயாராகிவிட்டேன். எனக்கு எந்த ஆணையை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் இது சரியல்ல அண்ணா. சரியது தவறது என்று நான் அறிய விரும்பவில்லை. ஒன்று நன்கறிவேன். நம் தந்தைக்கும் பாட்டனாருக்கும் குபேரனிடம்தான் அன்பு அதிகம். அவன் நலன்தான் மிக முக்கியம். பாருங்கள், உனக்கு என்னுடைய இந்த சாகச செயலில் பங்கேற்க விருப்பமில்லை போலும். என்னை மன்னியுங்கள் அண்ணா. யுத்தத்தை நான் சிறிதும் விரும்பாதவன். நான் இங்கிருந்தபடியே தங்கள் வெற்றிக்கு பிரார்த்தனை செய்கிறேன். விபீஷணா, ஒன்று நினைவில் இருக்கட்டும். வெற்றி பிரார்த்தனையால் அல்ல, சக்தியால் மட்டுமே கிடைக்கிறது. சக்தியால். எந்த சக்தியால் நீ முற்றிலும் வெற்றி பெற விரும்புகிறாயோ ராவணா, அந்த சக்தியையும் நீ பிரார்த்தனையால் தான் பெற்றிருக்கிறாய். முனிவரே, வரத்தை பெறுவதற்கு முன்பே வலிமை மிக்கவனாகத்தான் இருந்தான். கும்பகர்ணா, கும்பகர்ணா, உன் விருப்பம் என்ன சொல். யுத்தத்தில் பங்கெடுக்க எனக்கு விருப்பம்தான் அண்ணா. அதோடு குபேரனின் நாட்டு மக்களும் உண்பதற்கு ருசியாக இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போது எனக்கு ஆழ்ந்த உறக்கம் வருகிறது. கும்பகர்ணா, பிரம்மாவிடம் மூர்க்கத்தனமான வரம் கேட்டு உன் வாழ்க்கையை பாழெடுத்துக் கொண்டாய். ராவணன் தனியாக உலகத்தை கைப்பற்ற செல்ல வேண்டுமா? என் சகோதரரின் சக்திக்கு முன் அந்த சராசரமே திரண்டு வந்து எதிர்த்தாலும் முடிவில் வெற்றி சகோதரனுக்குத்தான். தாங்கள் ஏற்றி நிற்கும் பணியில் ஏதேனும் கஷ்டங்கள் வந்தால் என் உறக்கத்தை கலைக்கலாம். கவலை வேண்டாம் அன்னையே. சந்தேகமின்றி உங்கள் மகன் ராவணனுக்கு தான் வெற்றி கிட்டும். உலகை வென்று வா. விபீஷணா, நீயும் உன் மூத்த சகோதரனுடன் அவன் புரிய போகும் யுத்தத்தில் பங்கேற்க வேண்டும். மன்னிக்கவும், எனக்கு விருப்பம் இல்லை. உன்னுடைய உடலிலும் மா வீரனான அரக்கர் சுமாலியின் ரத்தம் ஓடுகிறது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. உன் கோழைத்தனத்தை பார்த்தால் நீ என் மகன்தானா என்று சந்தேகம் வருகிறது எனக்கு. அன்னையே. கேக்கசி, நீ காட்டிய வழியில் உன் மகன் ராவணன் தொடர்ந்து செல்வானேயானால்
நிச்சயமாக அது அவன் அழிவில் தான் முடியும். சரிதான். ராவணனின் அழிவைத்தானே விரும்புவீர்கள்? அவன் என் மகனாயிற்றே. குபேரன் விஷயத்தில் தாங்கள் நடந்து கொள்ளும் விதமே வேறுதான். கேக்கசி, தாங்கள் குபேரனையும் ராவணனையும் வேறுபடுத்தது எனக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது. இப்போது ராவணனுக்கும் தெரிந்து விட்டது. தர்மத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கும் முனிவரே, தங்களை பற்றி உலகம் என்ன பேசும் என்று யோசித்தீர்களா? கேக்கசி, ராவணன் வரம் பெற்றுவிட்டான் என்ற ஆணவத்தினால் எவ்வாறெல்லாம் பேசுகிறாய்? உண்மை என்றும் கசப்பாகத்தான் இருக்கும் முனிவரே. நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. நாராயண 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 ஸ்ரீமன்னாராயண நாராயண நாராயண. நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஏ தபஸ்வியே, கேட்கவில்லையா? சிவ ஆராதனையில் ஏன் காலத்தை வீணாக்குகிறாய்? வேண்டும் வரம் பெற விரும்பினால் என்னை போல் இறைவன் தத்தாத்திரேயரை வணங்கி மனம் விரும்பும் வரத்தை பெற்றுக்கொள். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. இவ்வுலகின் மாபெரும் சக்திசாலியான கார்த்தவீரியனை அவமதித்து இவன் தன் மரணத்தை தானே அழைத்து விட்டான். வீரர்களே, என்ன பார்க்கிறீர்கள்? இவனை கைது செய்து சிறையில் அடைத்து விடுங்கள். தாக்குங்கள். மகிஷ்மதியின் வீரர்களே, கோழையைப் போல் பயங்கொள்ள வேண்டாம். இவன் நிச்சயமாக ஒரு மாயாவிதான். நேரம் வரும் பொழுது இவனுக்கு சரியான தண்டனை அளிக்கிறேன். வாருங்கள். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா. உலகில் நடப்பதையெல்லாம் கண்டு கோபம் கொள்வது ஒரு சிறந்த பக்தனுக்கு சற்றும் பொருந்தாத செயல் நாரதா. பரம்பொருளே, அந்த ஆணவம் கண்ட துஷ்ட கார்த்தவீரியன் என் கண்முன்னே ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரமானவரை வெகுவாக அவமானப்படுத்தி பேசிவிட்டான். அவனுக்கு சாபமளிக்க வேண்டும் என்ற உத்வேகம் எனக்குள் எழுந்தது. இருந்தும் என்ன தேவரிஷி? ஜமதக்னி மகன் ராமனின் துணிவைக் கண்டு வாளாவிருந்தேன். நான் நன்கறிவேன். கார்த்த வீரியனின் தீய செயல்களைக் கண்டு உன் மனதில் கோபமும் தாபமும் கொந்தளிக்கின்றன. அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் எப்பொழுதும் மௌனமாக சகித்துக் கொள்வது சரியா பரம்பொருளே? பிற்காலத்தில் நடக்க இருக்கும் சம்பவங்களை அறிந்தும் நாம் கோபம் கொண்டு
தவ வலிமையை குறைத்துக் கொள்வது சரியல்ல நாரதா. அப்படி என்றால்? அதாவது அநியாயம் செய்யும் துஷ்டன் அதற்கான பலனை அனுபவிக்காமல் தப்பிக்க முடியாது. நாராயண நாராயண. அப்படி என்றால் கார்த்தவீரியனின் பாவச்சுமை அதிகரிக்கத்தான் மும்மூர்த்திகளும் காத்திருக்கிறீர்களா பரம்பொருளே? இதே காரணமாகத்தான் ஜமதக்னி மகன் ராமனும் அவனை தண்டிக்கவில்லையா? கார்த்தவீரியனின் அகங்காரம் விரைவிலேயே அவன் அழிவிற்கு காரணமாகிவிடும். நாராயண நாராயண. பரம்பொருளே, இன்று அன்னையை இங்கு காணவில்லையே, ஏன்? ஸ்ரீகணேசன் கூப்பிட்டதால் அன்னை பார்வதி பரம்பொருளின் அனுமதி பெற்று கணேசனின் இருப்பிடத்திற்கு சென்றிருக்கிறார். நந்தி தேவரே, அதற்காக ஏன் வருந்துகிறீர்கள்? ஸ்ரீகணேசர் அவர் அன்னையின் பிரிய புத்திரனாவார். கணேசருக்கும் அவர் தேவியர் சித்தி புத்திக்கும் அன்னைக்கு சேவை புரிவதில் நம்மை விட உரிமை அதிகம் அல்லவா நந்தி தேவரே? தாங்கள் கூறுவது சரிதான் தேவரிஷி. இருந்தும் தேவரிஷி, அன்னையோடு பரம்பொருளும் இல்லை பிருங்கி, இல்லை. கவலை வேண்டாம் சிவகணங்களே, அமைதியாக இருங்கள். இறைவன் பரம்பொருளால் கைலாயத்தையும் தம் பக்தர்களையும் நீண்ட நேரம் பிரிந்திருக்கவே இயலாது. ஏன் தேவரிஷி? நாராயண நாராயண. ஏனென்றால் பரமேஸ்வரனுக்கு தம் பக்தர்கள் அருகில் இருப்பதுதான் மகிழ்ச்சியை தருகிறது. ஆகையால் தான் அவரை பக்தவத்சலன் என்று அழைக்கிறோம். அசுரகுல தலைவன் மன்னாதி மன்னன் ராவணன், அதிபராக்கிரமசாலி வெற்றி திலகம் ராவணன், வரம் பெற்ற மாவீரர் ராவணன். குபேரா, இலங்கை ராட்சசர்களின் புண்ணிய பூமி ஆகும். இதை உடனடியாக துறந்து விடு. இல்லையேல் இக்கணமே நான் உன்னை கொய்து வீழ்த்தி விடுவேன். என்னுடைய வீரமிக்க அருமை சகோதரனே, அனைத்து வரங்களையும் பெற்ற உன்னை கண்டு மகிழ்ச்சி. ராவணா, நம் குலத்தின் பெருமையை நிலைநாட்டி விட்டாய். நான் இங்கு வந்தது என் பெருமையை கேட்க அல்ல, ஸ்வர்ண நகரத்தை கைப்பற்றத்தான். புரிந்ததா? உன்னுடைய சொத்தையே நீ கைப்பற்ற வேண்டுமா? சொர்ண நகரம் எவ்வாறு எனதோ அவ்வாறே உனதும். எனது மட்டும் உன்னுடையதல்ல. லங்கை என்னுடையது, ராட்சசர்களுடையது. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீ பெற்ற வரங்களை பாராட்டி பரிசளிக்க வேண்டுமென நினைத்திருந்தேன். இந்த சொர்ண நகரம் நீ பெற்ற வரங்களுக்கு முன்னால் மிகவும் துச்சம்தான். இருந்தும் இதை ஏற்றுக்கொண்டால் நான் பெருமிதம் கொள்வேன். நம் இருவருக்குள் மோதல் சரியல்ல, இழிவானது. நீ என்னை விட சிறியவன். என் அருமை சகோதரனே, இலங்கை மாநகரை உனக்கு அளிப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு உன்னிடமிருந்து தானம் தேவையில்லை. என் சக்தியால் தான் லங்கையை அடைவேன். உன் தயவும் எனக்கு தேவையில்லை. ராவணா, நான் தோல்வி அடைவதில் நீ மகிழ்ச்சி அடைகிறாய் என்றால் உன் மகிழ்ச்சிக்காக நான் தோற்றதாக நினைத்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த புண்ணிய பூமியில் ரத்தம் சிந்த வேண்டாம். சகோதரா ராவணா, இந்த இலங்கையில் உன் ராஜ்யத்தை அமைத்துக்கொள். நான் வேறெங்காவது சென்று விடுகிறேன். உன் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிம்மாசனத்தில் அமரு ராவணா. இலங்கையின் அதிபதி மாவீரன் ராவணன், இலங்கையின் அதிபதி மாவீரன் ராவணன், இலங்கையின் அதிபதி மாவீரன் ராவணன், இலங்கையின் அதிபதி மாவீரன் ராவணன். நாராயண நாராயண. பொன்னகரம் இலங்கையை துறந்து விட்டீர்களா குபேரரே? வணக்கம் தேவரிஷி நாரதரே.
வெகு நாட்களாக தங்கள் தரிசனம் கிடைக்கவில்லையே. நான் இலங்கையை துறந்தது என்னவோ உண்மைதான். இந்த உலகம் உன்னை ஒரு கோழை என்று நினைவு கொண்டால்? கோழை என்றால் என்னால் நிச்சயம் பொறுக்க முடியும் தேவரிஷி. ஆனால் உடன் பிறந்தவனின் எதிரி என்றால் என் தந்தைக்கு என்ன பதில் கூறுவேன்? நாராயண நாராயண. தாங்கள் நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்து நடப்பவரை ஆதரித்திருக்கிறீர்கள். ஆனால் நான் வன்முறையை விரும்பவில்லை. ஆதலால் இலங்கையை கொடுத்து விட்டேன். சிவனருள் இருந்தால் எனக்கென்று ராஜ்யம் அமைத்து அதில் அதிபதியாவேன். உன்னுடைய எண்ணத்தில் சத்தியம், உன் நடத்தையில் ஒழுக்கம், அதோடு மக்கள் நலனில் கருத்தும் வெளிப்படுகின்றன குபேரா. உன் போன்றவர்க்கு இறைவன் பரம்பொருள் என்றென்றும் நிச்சயம் அருள் புரிவார். என்னுடைய நல்லாசிகளும் என்றும் உண்டு. இச்சமயம் உலகுக்கு உன் போன்றவர்களின் தேவைதான் அதிகம் உள்ளது. நாராயண நாராயண. நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவின் அவதாரமான ராமனுக்கு இவ்வாறு கடும் தவம் புரிய வேண்டிய அவசியம் என்ன? நீ விரும்புவதெல்லாம் மனதால் நினைத்தாலே கிடைக்குமே. பரம்பொருளே, தாங்கள் கூறியபடியே நான் அவதாரம் எடுத்தவன்தான் என்றாலும் அதற்காக நான் என் அன்னையை வதம் செய்தது சரியல்லவே. மன்னிக்க முடியாத தவறை செய்திருக்கின்றேன். அந்த களங்கத்திலிருந்து நீதான் விடுபட்டு விட்டாயே ராமா. தங்கள் அருளால் நான் அந்த களங்கத்திலிருந்து விடுபட்டு விட்டேன். இருப்பினும் தகாத செயல் தகாததுதானே. வருங்காலத்தில் என்னை உலகம் தாய்வதை செய்தவன் என்றுதானே அழைக்கும். ஏதேனும் அறிவில்லைதான் உன்னை தாய்வதை செய்தவன் என்று அழைக்கும் தவறை செய்வான். ஏனென்றால் நீ அத்தகைய செயலை புரிந்ததன் காரணம் அவரை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக அவர் செய்த பாவத்திலிருந்து முக்தி அளிப்பதற்காகத்தான். பரம்பொருளே. ஆம் ராமா,
இவ்வுலகில் பிறவி எடுத்த மனிதர்களில் அன்னையிடம் கடன்படாதோர் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனிதன் ஒருவன் உண்டானால் அவன் நீதான். உன்னால் விடுபட முடிந்தது. அன்னை மகனுக்கு உயிரளித்திருப்பதைத்தான் கேள்வியுற்றிருக்கிறோம். ஆனால் நீயோ உன் அன்னைக்கு புதிய வாழ்வளித்திருக்கிறாய். ஆகையால் தான் உன்னுடைய துக்கமும் கழிவிறக்கமும் தேவையற்றவை. உன்னுடைய இந்த கடும் தவத்திற்கும் அவசியமில்லை. தாங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பரம்பொருளே. இக்கணமே நான் கடந்தவைகளை மறந்து விடுகிறேன். உன் பெற்றோரிடம் உன் ஆழ்ந்த பக்தியையும் ஸ்ரத்தையுடன் நீ செய்த தவத்தையும் நான் மெச்சுகிறேன். வேண்டும் வரத்தை கேள் ராமா. என் நேரமும் தங்களை துதிப்பதை தவிர்த்து வேறெந்த இச்சையும் எனக்கில்லை பரம்பொருளே. அரியணைக்கும் இல்லை, சுகபோகங்களுக்கும் இல்லை. இந்த ஏழையாகவே இருக்க விரும்புகின்றேன். ஆனால் நான் உனக்கு வரமளிக்க நிச்சயித்து விட்டேனே, அதற்குத்தானே வந்துள்ளேன். நீ வரம் கேட்கத்தான் வேண்டும். இதுதான் என் விருப்பம். எதற்கு தகுதியுடையவன் என்று கருதுகிறீர்களோ அந்த வரத்தை தாங்கள் அளியுங்கள். அதை கொண்டு நான் தர்மத்திற்கும் உலக நன்மைக்காகவும் உழைப்பேன். ராமா, பரசுவை பெற்றுக்கொள். இந்த பரசுவை பெற்றதன் காரணத்தால் ராமன் என்று நீ பரசுராமன் என்று பெயர் பெறுவாய். உலகம் உன்னை பரசுராமன் என்றறியும். பரசுராமா, என்னால் உருவாக்கப்பட்ட இந்த சிவதனுசை உன் இச்சைப்படி நீ பிரயோகிக்கலாம். உனக்கு நலம் உண்டாகட்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. இலங்கைக்கு அதிபதி 10 சிரங்கள் கொண்ட ராவணன் வாழ்க. கூறுங்கள் மந்திரியாரே, என்ன சமாச்சாரம்? இலங்கைக்கு அதிபதியே, தங்களுடைய ஆணைப்படியே நான் அங்கத்தீவு, யக்ஷத்தீவு, மலையத்தீவு, சங்குத்தீவு, குஷத்தீவு இவற்றின் அனைத்து ராஜா மகாராஜாக்களையும் தங்கள் அரக்க ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தி அனுப்பியுள்ளேன் அரசே. நீங்கள் அனுப்பிய செய்திகளுக்கு அங்கிருந்த பதில் ஏதேனும் வந்தனவா? இதுவரை நமக்கு எந்த செய்தியும் வரவில்லை மகாராஜா. மன்னிக்க வேண்டும். மன்னிப்பிற்கு அவசியமே இல்லை தாய்மாமனே. தயக்கமின்றி கூறுங்கள். நாம் செய்தி அனுப்பியதால் அதற்கு உடன்பட்டு அந்த ராஜா மகாராஜாக்கள் நம் அரக்க ஆதிக்கத்தை ஏற்பார்கள் என்று தோன்றவில்லை. அப்படியென்றால் நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? ராவணா, நாம் இவர்களிலிருந்து ஒரு வலிமை மிக்க அரசனை தோற்கடித்து அவனை நம் அடிமையாக்கி அரக்க ஆதிக்கத்திற்கு அடிபணியும்படி செய்து விடுவோம் ராவணா. மற்ற அரசர்களும் பயம் கொண்டு நம் முன்னால் தாமாகவே பணிந்து விடுவார்கள். தங்கள் கூற்றை முழுமையாக ஆமோதிக்கிறேன். இனி விஸ்வ விஜயத்திற்காக அதிக நேரம் காத்திருக்க முடியாது. லங்கைக்கு அதிபதி ராவணன் வாழ்க! லங்கைக்கு அதிபதி ராவணன் வாழ்க! லங்கைக்கு அதிபதி ராவணன் வாழ்க! நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் இந்த கோஷத்தை. தாயே, தங்கள் கோபத்திற்கான காரணம் என்ன? இன்றுதான் என் வாழ்க்கையில் முதன்முறையாக தாங்கள் என்னை அரக்க மரபுப்படி உச்சி முகிர்ந்து ஆசீர்வதிக்கவே இல்லை.
நான் இங்கு வந்தது உன்னை ஆசீர்வதிக்க அல்ல ராவணா. உன்னை ஒன்று கேட்க வந்தேன். வலிமை மிக்கவர்கள் எந்த பொருளையும் தானமாக பெறுவார்களா? உனக்கு இந்த பொன்னகரம் குபேரனிட்ட பிச்சைதானே? நீ அரக்கனாக இருந்தும் கூட யுத்தத்திற்கு பயந்து விட்டாய். தாயே, அப்படி என்றால் இவ்வாறு உன் விஸ்வ விஜயத்தின் மகிமையை பற்றியும் அரக்க பெருமையை பறைசாற்றுவதையும் நிறுத்தி உன் தந்தையின் ஆசிரமத்தில் துறவியாக சேர்ந்து விடு. தாயே, குபேரன் தானே வலிய வந்து இலங்கையை விட்டுக் கொடுத்தால் எவ்வாறு யுத்தம் புரிவது? அவன் விட்டுக் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வதா? சபாஷ் ராவணா, உன் தேகத்தில் என் ரத்தம் தான் ஓடுகிறதா என்று சந்தேகம் வந்து விட்டது எனக்கு. ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள்? இப்படி இருக்கலாமோ? உன் தந்தையின் பிராமணத்துவம் உன்னை வெகுவாக கவர்ந்து விட்டதோ? இல்லை தாயே, இல்லை. கோழையாக இறப்பதற்காக ராவணன் பிறக்கவில்லை. அந்த துஷ்ட குபேரனின் புஷ்பக விமானத்தை ஏன் பறிக்கவில்லை? இது போல் 5 பொன்னகரம் இருந்தாலும் அவனுடைய புஷ்பக விமானத்திற்கு ஈடாக முடியாது. நீ நினைத்து பார், அந்த புஷ்பக விமானத்தில் அமர்ந்து அந்த குபேரன் உன் தந்தையிடம் சென்று தற்பெருமை பேசிக் கொள்கிறான். இது உண்மைதான் ராவணா. எந்த பூமியில் உனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளாயோ அந்த பூமியின் விலை மதிப்பற்ற சொத்து புஷ்பக விமானம். அந்த விமானத்தில் லங்காதிபதிக்குத்தான் உரிமை இருக்கிறது. விமானம் குபேரனுடையது அல்ல, அது லங்கையின் சொத்து. உனக்கு என் ஆசைகளை பெற வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் குபேரனிடமிருந்து புஷ்பக விமானத்தை பறித்து விடு. அப்போதுதான் என் மனம் குளிரும். கவலை வேண்டாம் தாயே. புஷ்பக விமானத்தை பெற்ற பிறகு நான் தங்களை காண வருவேன், இது சத்தியம். வாருங்கள். லங்கைக்கு அதிபதி ராவணன் வாழ்க! 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 மகரிஷி பரசுராமரே, மகரிஷி பரசுராமரே, தற்செயலாக எனக்கு தங்களது தரிசனம் கிடைத்திருக்கின்றது. நான் தன்யனானேன் தேவரிஷி. இதைத்தானே கேட்க விரும்புகிறீர்கள்? மகரிஷி பரசுராமரே, உண்மை என்றவென்றால் நானே தங்களை தரிசிக்க ஆவலாக இருந்தேன். இன்று தெய்வாதீனமாக அந்த தரிசனம் கிடைத்து விட்டது. என் ஆராதனை தெய்வம் ஸ்ரீஹரி விஷ்ணு மற்றும் பகவான் பரம்பொருளின் பரமபக்தர் தாங்கள். மகரிஷி பரசுராமரே, தங்கள் தரிசனம் பெற்று நான் தன்யனாகி விட்டேன். தாங்கள் என்ன ஆணையிட வந்துள்ளீர்கள்? தங்களுக்கு ஆணை பிறப்பிப்பதற்கு எனக்கு என்ன அருகதை மகரிஷி பரசுராமரே? ஒரு வேண்டுகோளோடு தான் வந்திருக்கிறேன். வேண்டுகோளுக்கு தற்சமயம் என்னிடம் நேரமில்லை. கூற வந்ததை விரைவில் கூறுங்கள். இந்த வனப்பிரதேசம் மகாராஜா ஜனகரின் ராஜ்யம், மிதிலையின் எல்லை பகுதியாகும். இங்கிருந்து சிறிது தொலைவில் மகாராஜா ஜனகர் அன்னை கௌரிக்கு ஓர் திருக்கோயில் எழுப்பியுள்ளார். தாங்கள் இறைவன் பரம்பொருளின் பரமபக்தர் ஆயிற்றே. ஜனக மகாராஜாவிற்கு தங்கள் ஆசிகளை வழங்க மாட்டீர்களா? தேவரிஷி, மிதிலை மன்னர் ஜனகருக்குத்தான் பரம்பொருளின் பூரண அருள் உள்ளதே. அதற்கு முன் எனது ஆசிகள் எம்மாத்திரம்? தங்கள் ஆசையின் மதிப்பை அதை பெற்றவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒன்று நன்கு அறிவேன், தங்கள் ஆசிகளும் விலைமதிப்பற்றது. தங்களை மிக தாய்மையுடன் வேண்டுகிறேன், தாங்கள் மகாராஜா ஜனகருக்கு ஆசி வழங்கி செல்ல வேண்டும். அதாவது தங்களது வேண்டுகோளை நிறைவேற்றுவதுதான் என் தலையாய கடமை அல்லவா தேவரிஷி? நான் அவசியம் செல்வேன். அன்னை கௌரியின் கோயில் நிறுவப்பட்டிருக்கும் மிதிலை நகரம் ஒரு புண்ணிய தலமாகிவிட்டது. புண்ணிய தலத்திற்கு சென்றால் வாழ்வும் சிறக்கும். விஷ்ணுவின் அவதாரமே, மகரிஷி பரசுராமரே போற்றி. 10 சிரம் கொண்ட லங்காதிபதி ராவணன் வாழ்க! வாழ்க! லங்காதிபதி வாழ்க! 10 சிரம் கொண்ட லங்காதிபதி ராவணன் வாழ்க! வாழ்க! அலகாபுரி என்றழைக்கப்படும் இந்நகரில் என்னுடைய தலையாய கடமை என்னவெனில், நம் நாட்டு மக்களுக்கு அன்னம், நீர், அனைத்து வசதிகளும் கிடைக்க ஆவண செய்வது. அன்னை மகாலட்சுமியின் அருளால் என் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாட்டு மக்களை குறையில்லாமல் பார்த்துக் கொள்வது என் கடமை. மகாராஜா, மக்கள் நிறைவோடு இருக்கும் செய்தி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றன.
அரசாங்க ஊழியர்கள் ஒவ்வொரு இடமாக சென்று மக்களின் தேவைகளை கவனித்து வருகின்றனர். லங்கைக்கு அதிபதி மகாபலசாலி மகாராஜா ராவணன் வாழ்க! லங்கைக்கு அதிபதி மகாபலசாலி மகாராஜா ராவணன் வாழ்க! அலகாபுரியின் அதிபதி மகாராஜா செல்வ குபேரன் வாழ்க! மகாமந்திரி மணிபத்ரரே, இந்த கோஷம் எங்கிருந்து வருகிறது? மகாராஜா, மன்னிக்க வேண்டும். தாங்கள் ராவணனுக்கு காண்பித்த பெருந்தன்மை நமக்கு ஒரு புதிய சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது. புரியும்படி கூறுங்கள் மணிபத்ரரே. மகாராஜா, அந்த துஷ்ட ராவணன் தன்னுடைய மாபெரும் அசுர சேனையுடன் அலகாபுரியின் மீது படையெடுத்திருக்கிறான். படைப்பின் நாயகர் பிரம்மாவிடமிருந்து கிடைத்த வரத்தின் சக்தியால் ராவணன் திமிர் பிடித்தவனானான். அவன் என்னுடைய தாராள மனப்பான்மையை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான். ஆம் மகாராஜா, ராவணனுக்கு பொறுக்க முடியாத இந்த செயலுக்கு தண்டனை அளித்தே ஆக வேண்டும். அதோடு நீதிக்கு புறம்பான மொழியில் சொல்வதானால், ஒரு ராஜா திமிர் பிடித்து நடக்கின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் உதவி செய்வது தவறு. மந்திரியாரே, எனக்கு தங்களிடமிருந்து இந்த மொழியை கற்க தேவையில்லை. நீதி தவறி நடப்பதை விட சிவபக்தியை தான் நான் நம்புகிறேன். ஒரு பக்தனுடைய தலையாய கடமை மற்றவர் மனம் நோகாமல் நடப்பது, மக்களை பாதுகாப்பது, விலை மதிப்பற்ற பொருளாயிருப்பினும் அதை தியாகம் செய்வது. ஆனால் ராவணனின் அசுர குணம் தங்கள் தியாகத்தை இழிவாக பேசுகிறது அரசே.